ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா PKL சீசன் 11 தாங்க. சீசன் 11 களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு, இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. பிளே ஆப்ஸுக்கு எந்தெந்த டீம் போயிருக்காங்க, அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன பாத்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணு மாசமா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசமா நடந்த இந்த போட்டி இப்பதான் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. 12 டீம் கலந்துக்கிட்டதுல 6 டீம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. எந்தெந்த டீம் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். நம்பர் 1 பொசிஷன்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் என்னோட ஃபேவரட் இருக்காங்க. நம்பர் 2 பொசிஷன்ல டெல்லி என்னோட ஃபேவரட் இருக்காங்க. ஆல்ரெடி எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பந்தயம் ஓடிட்டு இருக்கு. டெல்லி கப் அடிக்குதா ஹரியானா கப் அடிக்குதா அப்படின்னு 500 ரூபாய் பெட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹரியானா இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல டெல்லி இருக்காங்க. ரெண்டு பேருமே டைரக்ட் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. புதுசா பாக்குறவங்க ஒரு டவுட் வரலாம், அது என்னங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் டைரக்டா செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க, மத்தவங்க எல்லாம் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலான்னு கேட்கலாம். PKL ரூல்ஸ் என்னன்னா மொத்தம் 12 டீமுங்க. அதுல 6 டீம் வந்து பிளே ஆப்ஸ் கணக்கு செலக்ட் ஆவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 இடம் பிடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செமிஃபைனல் போயிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு மேட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற அந்த 4 பேருக்கு வந்து எலிமினேட்டர் மேட்சும் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கவங்களுக்கும் எந்த டீம் வரோ அவங்களுக்கும் 6th பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் மேட்ச் நடக்கும். 4th பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் 5th பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் மேட்ச் நடக்கும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அதுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க டீம் கூட ஒருத்தவங்க விளையாடுவாங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்க கூட ஒருத்தவங்க விளையாடுவாங்க. இவங்க இது வந்து செமிஃபைனல். இந்த செமிஃபைனல்ல யார் 2 பேர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் போயிடுவாங்க. கடைசியில ஃபைனல் ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு கிடைக்கும். இதுதான் PKL ரூல்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இன்னைக்கு நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் இருக்காங்க. ஏன் வந்து இன்னைக்கு நிலவரப்படின்னு சொல்றேன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 77 பாயிண்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து அடுத்த பிளேஸ்ல இருக்குது வந்து UP யோதாஸ் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 74 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 74 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா UP யோதாஸ்க்கு பெங்களூர் புல்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல ஜெயிச்சா இவங்க 3rd பிளேஸ் வருவாங்க. ஏன்னா 74 மேட்ச் ஜெயிச்சா 5 பாயிண்ட் கிடைக்கும். 74 + 5 வந்து பாத்தீங்கன்னா 79. இவங்க 3rd பிளேஸ் போயிருவாங்க. ஒருவேளை தோத்துட்டா இவங்க 4th பிளேஸ்ல இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி பிளே ஆப்ஸ் செலக்ட் ஆயிட்டாங்க. இது ஒரு இது போயிட்டு இருக்கு. 5வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இருக்காங்க. 6வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யூ மும்பா இருக்காங்க. 7வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்ல. ஏங்க எனக்கு ஒரு டவுட். என்னடாமா? இப்போ யூ மும்பாஸும் இருக்காங்க, தெலுங்கு டைட்டன்ஸும் இருக்காங்க. ரெண்டு பேருமே 66 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் வருவா என்னன்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்லங்க, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6வது பிளேஸ்ல யூ மும்பா தான் இருக்காங்க. 7வது பிளேஸ்ல தான் தெலுங்கு டைட்டன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் ரேட் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அந்த தசம புள்ளி அடிப்படையில வந்து இவங்க முன்னணியில இருக்காங்க இவங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதே கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யூ மும்பா இருக்காங்க 6வது பிளேஸ்ல இருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் 7வது பிளேஸ்ல இருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு 22 ஒரு டீமுக்கு 22 மேட்சுங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு 22 மேட்ச்மே முடிஞ்சு போச்சு. ஆனா யூ மும்பாவுக்கு இன்னைக்கு நைட் மேட்ச் இருக்கு, பெங்கால் வாரியர்ஸ் கூட மேட்ச் இருக்கு. ஒருவேளை யூ மும்பா அந்த மேட்ச்ல தோத்தா தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு சான்ஸ் இருக்கு. ஏங்க அப்போ யூ மும்பா தோத்தா இன்னைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயுமே என்ன ஒரு நிறைய ஐடியா சிக்கல் இருக்கு. ஆமா, எனக்கு டவுட், தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிக்கிறதுல நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க? ஆமாங்க, நம்ம சவுத் இந்தியால இருந்து இன்னும் யாருமே பிளே ஆப்ஸ் போல. இவங்க ஒருத்தவங்க போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அவ்வளவுதான். கரெக்ட் தான், நல்ல எண்ணங்கள் தான். ஏன்னா கபடியை கண்டுபிடிச்சது நம்ம தான். ஏன்னா தமிழ்ல அப்ப எல்லாமே நம்ம ஒன்னாதான் இருந்தோம். ஏன்னா அவங்கள பொறுத்து நாட்டுல நம்ம மொழி நம்ம ஆட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா தெலுங்கு யாரு நம்ம பங்காளிங்க தான். நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சதுதான் ஆந்திரா சரி, கர்நாடகா சரி, எல்லாமே இங்க இருந்து பிரிஞ்சது மதராசி தானே. நம்ம தான் போல, பக்கத்து ஸ்டேட்டாவது போனா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு. கரெக்ட் தான். ஆனா அதுல ஒரு இடியாப்ப சிக்கல். என்ன இடியாப்ப சிக்கல் அப்படின்னா, யூ மும்பா தோக்கணும். ஆனா எவ்வளவு பாயிண்ட் வித்தியாசத்துல தோக்கணும்னா 48 பாயிண்ட் வித்தியாசத்துல தோக்கணும். அப்ப ஆப்போசிட் சொல்ற இடியாப்ப சிக்கல்ல அப்ப பெங்கால் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 48 பாயிண்ட் இவங்களோட அதிகமா இருக்கணும். உதாரணத்துக்கு பெங்கால் வாரியர்ஸ் 58 பாயிண்ட் எடுக்கணும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்ப 2க்கு 48 டிஃபரெண்ட். அப்ப அந்த போல கேவலமா இவங்க தோத்தாதான் தெலுங்கு டைட்டன்ஸ் உள்ள போக வாய்ப்பு உண்டு. சாரி, என்னோட ஆசை தப்புதான். அடுத்து போதும். இல்ல ஐஸ்வர்யா எப்படி என் மூஞ்சி பார்த்து ஐ லவ் யூ சொல்வது நடக்காதோ அது போல இது உங்களுக்கே தெரிஞ்சா சரிதாங்க. நான் வந்து அதாவது என்னன்னா, நான் வந்துட்டு இவரை அசிங்கப்படுத்திட கூடாது, இவரே இவரை அசிங்கப்படுத்திக்குவார். அவ்வளவுதான் நட்டுருவேன். இல்ல வேற யாராவது அசிங்கப்படுத்தல அது இன்னும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். சரி, நம்மளாமே டேமேஜ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்குமே தான் இது பண்ணிக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க நிலவரம் இருக்கு. இதுல ஒவ்வொருத்தரும் நிலைமை என்ன அப்படிங்கிற பாசிட்டிவ் என்ன இருக்கு எதுங்கிறத நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஹரியானா.
ஹரியானா டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு குறைய என்னால பெருசா சொல்ல முடியல. அவங்களோட பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு குறையும் சொல்ல முடியலன்னா அதான் உங்களுக்கு பிடிச்ச டீம் ஆச்சு, அதான் சொல்ல முடியல. அப்படின்னு இல்லடாமா, பிடிச்ச டீம் அப்படின்னு இல்ல. நீங்க அதுல என்ன குறை சொல்லுவீங்க பாருங்க. கேப்டன் நான் சும்மா உங்களை ஃபன் பண்றது சொல்றேன். கேப்டன் வந்து ஜெய்தீப் இருக்காப்ல, கேப்டன் ஜெய்தீப் இருக்காப்ல, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரைடர் வந்து வினய் பண்ணிட்டு இருக்காப்ல. அவங்களோட மெயின் ரைடர் வந்து வினய், அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. வினய் இன்னைக்கு தூக்கி சாப்பிட்டாப்ல சிவம் பட்டாரு. ஏன்னா வினயெல்லாம் கூட பிடிச்சிடுறாங்க ஆளு. கண்டிப்பா சிவம் பட்டாரு உள்ள போனாரு, அப்படியே ஜல்லிக்கட்டு காலை குத்தி தூக்கிட்டு வர மாதிரி தான் முட்டி தூக்கிட்டு வராரு. அப்படியே நம்மளால யாரா பிளாக் பண்ணா அப்படி முட்டி தூக்கி காலமாடு அப்படி முட்டி தூக்கும் பாருங்க. அது மாதிரி முட்டி தூக்கிட்டு வந்து கோர்ட்ல வந்து போடுறாப்ல. தலைவன் போனாலே பாயிண்ட் தாங்க. அந்த அளவுக்கு சிவம் பட்டாரு வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் பிளேயர் எல்லாத்துக்குமான ஃபேவரட் சாதுலி இருக்காப்புல ரைட் கார்னர்ல. இது மாதிரி ஒரு வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கனாலதான் அவங்க நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட உழைப்பு மட்டும் தான் காரணம். அதுல இன்னொரு பில்லரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோச் மன்பிரீத் சிங் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரட்ங்க ரெண்டு பேருமே. அவரு இல்ல யாரு விளையாடுறாங்களோ இல்லையோ வெளியில அவர் வெறித்தனமா பாக்குறதுலே நமக்கு வந்துட்டு அவரு எனக்கு யூனிஃபார்ம் கொடுக்கறா நான் போய் விளையாடுறேன் அப்படின்ற லெவல்ல இருப்பாரு. என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா, கிரவுண்ட்ல விளையாடுற பிளேயர்ஸ் ஏதாவது சண்டை போடுவாங்க, அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புவாங்க. முறையா ஒரு கோச் வந்து நீ அதிகமா பேசுறியா வெளியில போயா அப்படின்னு கொடுத்தது இதுதாங்க. இவர் மனசு துடிப்போது அவனை புடுறா, அவனை அட்றா, அவனை கூப்பிடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவருமே சீசன் பிகேல விளையாண்டவர் தான். எனக்கு தெரிஞ்சு 5ல விளையாண்டாரோ 4ல விளையாட அது உறுதியா தெரியல. பட் அவருமே பிகேல் சீசன் பிளேயர் தான் அவரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸுக்கு இருந்தாரு, இப்ப ஹரியானா பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம ஆளுங்களே நேற்று ட்வீட் போட்டிருந்தாங்க. நேற்று மேட்ச்ல தலைவாஸ் மேட்ச்ல கேட்டு இருந்தாங்க தலைவாஸ்ல என்ன சரி பண்ணணும், யார டீம்ல கொண்டு வர்றாங்க போது நிறைய பேர் போட்டிருந்தாங்க எவ்வளவு வேணா பணம் கொடுங்க, மன்பிரீத்தை கூட்டிட்டு வந்துருங்க, அந்த கோச்சை நம்ம அந்த செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல டெல்லி. ரெண்டும் ஹரியானாவும் சரி டெல்லியும் சரி. அதான் சொன்னேன், ஹரியானாவும் சரி டெல்லியும் சரி ஒண்ணுக்கு ஒண்ணு சமைச்சதுல சண்டை போட்டு தோத்தது இல்ல. அப்படி ஒரு டீம். டெல்லி வந்து எந்த கோயில்ல போய் வேண்டி வர வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க ஜோகிந்தர் நர்வால் வந்து கோச் புடிச்சிட்டு வந்தா தெரியல. அர்ஷு மாலிக் தங்கம்னா தங்கம், போட்ட தங்கங்க. வந்துட்டு வேற லெவல் தாங்க. அதாவது ஒரு மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தாலும் அர்ஷு மாலிக் போனா ரைடு இருந்தா இப்படி கிரிக்கெட்ல மாதிரி இப்ப ஆகி போச்சுங்க. ஒரு பீரியட்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சச்சின் இருக்காப்ல இந்தியா ஜெயிச்சிருந்தா அப்படின்ட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலி இருக்காப்ல, பும்ரா இருக்காப்ல, ரோஹித் இருக்காப்ல, அந்த மாதிரி அர்ஷு மாலிக் இருக்காப்ல களத்துக்குள்ள இருக்காப்ல, டெல்லி ஜெயிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் பாக்குறாங்க. அதுக்கேத்தாப்ல அவரு விளையாடுறாரு. அது மட்டுமா நம்ம எக்ஸ்பிரஸ் நவீன் இருக்காரு. ஏன்னா நவீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்ன தனியா அவர் இருப்பார் டெல்லியில. அவர் மட்டும் தான் பாயிண்ட் எடுப்பாரு. அவருக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நவீன் அவுட் ஆயிட்டா சச்சின் அவுட்ரா இந்தியா காலிடா அப்படிங்கிற மாதிரி, நவீன் அவுட்டா டெல்லி காலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அர்ஷு மாலிக் தான் கேப்டன்ஷிப்பும் பண்றாரு, அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நவீனும் அவருக்கு பக்கபலமா கொடுத்துட்டு இருக்காப்ல. இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் சைடு கார்னர் யோகேஷ் காலை வச்சா நான் ஆங்கிள் ஹோல்டு போடுவேன், டை ஹோல்டு போடுவேன், இங்க வா உள்ள வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சும்மா மாசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ரொடிக்ஷன் ஒன்னு ஹரியானா டெல்லி ரெண்டுலதான் ஏதாவது ஒன்று கப்பு தான் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாவது மத்தவங்களும் பிளேயர்ஸ் நல்லா பண்றாங்க. பட் இவங்களை தாண்டி சத்தியமா யோசிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டுமோ லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா மத்த டீம்லாம் அப்படிதான் இருக்கு. பாட்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணதான். பாட்னால பிளஸ் நைட் இருக்க 9 o'clock மேட்ச்ல தான் தெரியும் என்னது ரிசல்ட் தெரிஞ்சிடும் என்னன்னு. ஏன்னா பாட்னால வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா தேவங் தான். அதாவது யங்ஸ்டர் எங்கேயோ இருந்து வந்தவர். அது எப்படி பீகார் ராஞ்சில இருந்து டோனி வந்த மாதிரி இவங்க பாட்னாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தேவங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்தீப் நர்வால் எப்படி சீசன் 3 சீசன் 4ல கண்டுபிடிச்சு ஒரு டெவலப் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா தேவங் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இவர் இருக்கிறது அந்த டீமுக்கு செம்ம லக் தாங்க. உண்மையுமே அப்படிதான் சொல்லணும். கம்மியான ரேட்டுக்கு உள்ள வந்த பிளேயர் யங்ஸ்டர் பிளேயர் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அது அவரு கூடவே வந்து பாத்தீங்கன்னா அயானும் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. பாட்னால வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு இப்ப டெல்லியில யோகேஷ் மாதிரி அங்க சாதுலி மாதிரி சொல்ற அளவுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சுதாகர் வந்து நம்ம தமிழ் பையன் பாட்னால இருக்காரு. ஆனா அவருக்கு அவ்வளவா சான்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. ஏன்னா டீம்ல 7 செட் ஆயிடுச்சுமா. செட் ஆகிறதுனால சுதாகர் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் சுதாகர் சான்ஸ் கிடைச்சா நல்லா பண்ற மாதிரி தான் இருக்காப்ல. இவங்கள தவிர பெருசா வந்து டிஃபென்ஸ்ல யாரும் பெருசா டிஃபென்ஸ் சொதப்புச்சு. ஒருவேளை ஆப்போசிட் டீம் வந்து டிஃபென்ஸ் வந்து வெயிட்டா இருக்கு, ஆயனையும் தேவாங்கையும் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா பாட்னா நிலைமை காலி ஆயிடும். அடுத்து யூபி யோதாஸ்ல விளையாடணும்னாலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாருமே 7 அடி இருக்கணுங்க. அவங்க படுத்தாலே போயிட்டு கோட்டை டச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த லெவலுக்கு இருக்கு. ஆனா என் புருஷன் பக்கத்துல நின்னாலே அவர் இடுப்புக்கு தான் இருக்கு.
ஏன்னா அதுல பாருங்க பரத்தா இருக்கட்டும், கங்கன கவுடாவா இருக்கட்டும், எல்லாம் ஆல்ரெடி நாளா அப்படி அண்ணாந்து நின்னுதான் பார்த்து பேசணும் போல. பவானி வேலை பார்த்தாங்க. பரத்தா இருக்கட்டும், கங்கன கவுடாவா இருக்கட்டும், பவானி ராஜ்புடா இருக்கட்டும், 3 பேரும் பின்னாடி இருந்து பார்த்தா 3 பேர்ல யாருனே கண்டுபிடிக்க. ஏன்னா 3 பேருமே ஒரே ஹைட்ல இருப்பாங்க, ஒரே பாடியில இருக்காங்க. யூபி யோதாஸ்ல இவங்க பெர்ஃபார்மன்ஸ், கங்கன கவுடா, பரத், பவானி ராஜ்புட் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தவிர்த்து டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதப்புச்சுன்னா இவங்களுமே அடி கண்டிப்பா வாங்கிடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. வேற காப்பாத்துற மாதிரி வேற டிஃபென்ஸ் பெருசா வெயிட் அந்த மாதிரி அதுவும் இல்ல. அடுத்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிக் பேந்தர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாம்பியன் தான், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸான டீம் தான் அவங்க டீம்ல ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னா அர்ஜுன் தேஸ்வால் மட்டும்தான் இருக்காரு. சப்போஸ் அர்ஜுன் தேஸ்வாலுக்கு எதுவும் காயம் பட்டுச்சு இல்ல ஆப்போசிட் டீம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் கரெக்டா பண்ணி அர்ஜுன் தேஸ்வால வெளியில உட்கார வச்சிட்டாங்கன்னா இவங்க டீம் சுத்தப்பிடுது. ஏன்னா டாப் 4-3ல வர வேண்டிய டீம் வந்து 5th பிளேஸ்ல இருக்காரு. ரீசனே வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு 2-3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வாலுக்கு மூக்குல அடிபட்டு இருந்துச்சு. ரைட் போகும்போது கீழே டிஃபென்ஸ் பண்ணும்போது அடி விழுந்ததுல அவர் 2-3 மேட்ச் வெளியில உட்கார்ந்து இருந்தாரு. அதுல அடி வாங்கினதான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த நிலைமைக்கு காரணமே. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொதப்புச்சு அர்ஜுன் தேஸ்வாலுக்கு அன்னைக்கு டே அமையில கிளிக் ஆகலன்னா சோலி முடிச்சு, ஜெய்ப்பூர் சோலியும் முடிச்சு. ஏன்னா செமிஃபைனல் வருவாங்கனாலே டவுட் தான். 6வது இடத்துல இப்போதைக்கு யூமும்பா இருக்காங்க. யூமும்பா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோச் ஈரான் கோச், அதே மாதிரி ஈரான் பிளேயர் ஜபர்தனேஸ் எடுத்து போட்டிருக்காப்ல. லாஸ்ட் சீசனே ஜபர்தனேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க, எதுவுமே பெருசா கிளிக் ஆகல அவங்களுக்கு பெருசா. ஆனா அவங்களுக்கு இப்ப கிளிக் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். இந்த சீசன்ல ஜபர்தனேஷை மறக்கடிச்சு 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கேப்டன் சுனில், அந்த கேப்டன் வந்து பெங்களூர்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து போட்டாங்க. கேப்டன் சுனில் அவர் அனுபவம் வாய்ந்தவர், அவர் தான் டீமை கரெக்டா லீட் பண்ணி இப்ப பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் முதுகெலும்பு சுனில் தான். சுனில் இல்லைன்னா யூமும்பா அந்த லெவலுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூமும்பால இன்னொரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அஜித், அந்த யங்ஸ்டர் பிளேயர் என்னமா விடுறாப்ல ரைடு கிக்கு விட்டாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவாசி மேட்ச்லயே அமீர் வந்துட்டு இவங்களை பார்க்க சொல்லணுங்க, கிக்குனா இதான் கிக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு பாருங்க. அமீர் பஸ்டமிக்கே ஒரு உதவ செம்மையா விழுந்துச்சு. ஏன்னா ஏன் நம்ம ஆளுங்க கிக்கு விடுறது இல்ல, ஏன்னா வந்து நம்ம ஆளுங்க மாட்டுறதே அதான் பிரச்சனை. எனக்கு நரேந்தரும் கிக்கு விடுறது இல்ல, சச்சினும் கிக்கு விடுறது இல்ல, எல்லாருமே கையை நீட்டி தொடுறதுல மட்டும்தான் இருக்காங்களே தவிர கிக் பண்றதுல வந்துட்டு. ஏன்னா கை நீட்டி இப்படி தொடும்போது என்ன பண்றாங்க, கார்னர் பிளேஸ் கீழே குனிஞ்சு கால ஆங்கிள் ஹோல்டு போட்டுறாங்க, டை ஹோல்டு போட்டுறாங்க. கிக்கு விடும்போது வந்து பாத்தீங்கன்னா பயந்து ஒதுங்குவாங்க, அப்படி ஒதுங்குவாங்க. டக் பண்ண நம்ம இது பண்ணலாம், ஒரு கிக்கு விட்டு சரண் ஃபாஸ்டா போய் ரன்னிங் டச் பாயிண்ட் எடுக்க வசதியா இருக்கும். அதை நம்ம தமிழ் தலைவாசல யாருமே பண்ணல. இவ்வளவு நிலைமையில தமிழ் தலைவாசி 9வது இடத்துல இருக்காங்க. நான் அதான் சொல்றேன், தமிழ் தலைவாசை பத்தி நான் பேசுறதே இல்ல, ஏதாவது பேசணும். அதாவது எங்க அண்ணன் சீமான் சொல்லுவாப்புலயே, ஒரு சமயத்துக்கு மேல இவங்களை பத்தி பேச விரும்பல, அதாவது பேசினா ஏதாவது வேற ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படிமான. அது மாதிரிதான் எனக்கு அப்படி வருது. ஏன்னா இந்த சீசன்ல நம்ம கண்டெடுத்த ஒரு முத்து அப்படின்னாலே மொயின் சஃபாக்கி தான். ஏன்னா நரேந்தர் கண்ட அளவுக்கு காயம், சச்சின் 2.5 கோடிக்கு ஒழுங்கா விளையாடவும் இல்ல, வாங்கின காசு ஜோப்ல போட்டு ரொம்ப வலிச்சு நக்கிட்டு திண்டாப்ல தம்பி ஒண்ணு விளையாடல. நேத்து லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல நமக்கு ஒரு நம்பிக்கை தரமா 100 பாயிண்ட்ஸ் நம்ம டீம்ல எடுத்தது சஃபாக்கி மட்டும் போகல, போக மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இப்பயாவது கடைசி மேட்சாவது ஒழுங்கா விளையாடுவீங்களா அப்படி சொல்லி தாங்க உட்காந்து பார்த்தோன்னு சொதப்பியாச்சு. இல்ல கடைசி மேட்ச் ஒரு நம்ம ரசிகர்லாம் கொஞ்சம் கடைசி மேட்ச் கொஞ்சம் ஜெயிச்சாங்க, கான்பிடண்டா இருக்குன்னு பார்த்தா எதுக்கு வந்து கோச் சேரலாதுன்னு சஃபாகிய வெளியில உட்கார வச்சாரு தெரியல. நான் அந்த எங்க ரிவ்யூ பாருங்க, நான் கூட போட்டு கழுவி ஊத்திருக்கேன். அதுல கூட 4-5 பேர் என்ன வந்து திட்டினாங்க கமெண்ட்ல வந்து கம்போசிட், அந்த அவரை பத்தி தெரியுமா இவரை பத்தி தெரியுமான்னு. அப்பா எனக்கும் சேரலாத அண்ணாவுக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்ல, அவர் நல்ல பிளேயர், ஏசியன் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அவருமே பிகேஎல் 5-6 எனக்கு தெரியல அதுல விளையாண்டுருக்காப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல வந்து கார்னர் பிளேயரா விளையாடுவாப்புல. அவர் உடனே கேட்ட சேரலாத பத்தி தெரியுமா உங்களுக்கு, இது தெரியுமா தெரியும். நான் வந்து கமெண்ட்ல போடுறேன்ப்பா தெரியாம இல்ல, அவர் குட் பிளேயர் நாட் அ குட் கோச். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு மன்பிரீத் அளவுக்கு அவர் கோச்சிங் தெரியல. ஏன்னா ஒரு இவ்வளவு 22 மேட்ச் வரைக்குமே ஒரு சரியான 7 அவரால் கண்டுபிடிக்க முடியல. எந்த அப்படியே கண்டுபிடிச்சா அடுத்த மேட்ச்ல பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு நேத்து மொயின் சஃபாக்கி உட்கார வைக்கணும் எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. நான் அப்படியே பாத்துட்டு எங்க அப்பா திட்டுறாரு, டேய் காசு வாங்கிட்டாங்க. ஆமாங்க என் மைண்ட்ல வந்துச்சு, இத இப்பதான் சொல்றியா, எப்பவோ வீடியோ போட்டோம் மாமா, இன்னும் எங்க வீடியோல பாக்குறது இல்லையா அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப களை கட்டி இருக்கு. 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 2 மேட்ச் நடக்குது, பாப்போம். அதுல யார் ஜெயிக்கிறாங்க ஃபைனல் நடக்குது, 27ல செமிஃபைனல் நடக்குது. எல்லா மேட்சுமே நம்ம ரிவ்யூ பண்ண ரெடியா இருக்கும். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.